இன்றைய நிகழ்ச்சி நிரலின் முதல் பகுதி வேதாத்ரிய சிந்தனை. இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மௌனம் மனித குலத்தை காக்கும் என்ற தலைப்பிலே அருள் தந்தை அவர்கள் மௌனம் தொடங்கியபோது ஆற்றிய அருளுரையிலிருந்து சில பகுதிகளை காண்போம். வாருங்கள் நண்பர்களே. இந்த மௌனத்தின் போது மாபெரும் நிகழ்ச்சிகள் எல்லாம் நம் ஆன்மாவில் நடக்க இருக்கின்றன. நீ பேசாத போது இறைவன் பேசுகிறான் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். மௌனத்தின் உண்மை கருத்துக்களை உணர்ந்தவர்கள் சொன்னது அது. இப்பொழுது நாம் எல்லோரும் அதை சுலபமாக உணர்ந்து கொள்ளும்படி நம் குருபிரான் அவர்கள் விளக்குகிறார்கள். ஒரு நாளைக்கு சும்மா ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை விதமான எண்ணங்கள் நம் மனதில் அடுக்கடுக்காக வருகிறது என்று பாருங்கள். எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன? எண்ணங்கள் மனதின் கூச்சல்தான். மன அலை என்பது ஜீவகாந்தத்தின் அலைதான். ஜீவகாந்தம் பஞ்சதன் மாத்திரைகளாக மலரும்போது ஒவ்வொன்றிலும் அதே காந்தம் கூடவே தொடர்ந்து வருகிறது. அதுவேதான் வெளிச்சமாக மாறி வெளிச்சத்தை உணர்கிறது. சுவையாக மாறும்போது அதே போல ஜீவகாந்தத்தை சுவையாக மாற்றிக்கொள்கிறோம். காந்தம் இறைநிலையின் அம்சம்தான். ஜீவகாந்தத்தின் செயல்களையும் அனுபவங்களையும் அலை வடிவில் சுருக்கி அழுத்தி கருமையத்தில் பதிவு செய்து வைப்பது இறைநிலைதான். நம்முள்ளே இறைவன் செய்து கொண்டிருக்கும் வேலை என்னவென்று பார்ப்போமா? நாம் என்ன வேலை செய்தாலும் அதை அப்படியே அலை வடிவத்தில் சுருக்கி நிலையாக கருமையத்தில் வைத்துக்கொண்டு மீண்டும் நாம் சும்மா இருக்கிற போதெல்லாம் இறைவன் எடுத்து காட்டிக்கொண்டே இருப்பான். இவ்வளவும் உன்னுள்ளே இருக்கிறது, இவ்வளவு வைத்திருக்கிறாய், இன்னது வைத்திருக்கிறார், இதை செய்திருக்கிறாய் என்று எடுத்து காட்டிக்கொண்டே இருப்பது இறைநிலைதான். வேறு யார் செய்ய முடியும் இந்த வேலைகளை எல்லாம் நாமே நினைத்து செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை. நமக்கு வேண்டியவர்கள் யாரும் அவற்றை நமக்காக செய்து கொடுக்கவும் இல்லை. பதிவாக்கி கொண்டு இருப்பதும் பதிந்தவைகளை விளைவுகளாக எடுத்துக்காட்டு கொண்டு இருப்பதும் இறைநிலையேதான். அந்த இறைநிலையை உணர்வதற்கு ஜீவகாந்த சக்தியில் அழுத்தம் வேண்டும். போதிய அளவுக்கு அந்த அழுத்தத்தை சேகரிப்பதற்கு முன்னதாகவே நாம் அதை செலவு செய்து விடுகிறோம். உணர்ச்சி வயப்பட்ட செயல்களை செய்து அவ்வப்போது அதிகமாக செலவு செய்து விடுவதினால் ஜீவகாந்தத்தில் போதிய அழுத்தம் இருப்பது இல்லை. மௌனம் இருப்பதின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சிந்திப்போமா? பலவிதமான எண்ணங்களின் மூலம் நாம் ஜீவகாந்தத்தை செலவு செய்து கொண்டிருந்தோம் அல்லவா? அந்த வியாபாரத்தை மௌனம் என்று உட்காரும்போது நிறுத்திக் கொள்கிறோம். அது மட்டுமன்று, பிறரும் நம்மை அந்த நேரத்தில் தொந்தரவு செய்யாது இருக்கிறார்கள் அல்லவா? அது அற்புதமான வாய்ப்பு. மௌன காலங்களில் நாம் தவம் செய்கிறோம். எத்தனை நாள் நம்மால் முடியுமோ அத்தனை நாள் மௌனத்தில் இருந்து தவமும் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நம் நோக்கம் என்ன? நான் மௌனத்தில் என் உட்பொருளோடு தொடர்பு கொள்கிறேன். எனக்கு இந்த மௌனத்தில் என்னென்ன கிடைக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு, அதையே பெரிய பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு, அதனால் பெற்ற அனுபவங்களை நான் பின்பற்றி வாழ்வேன் என்ற நல்ல மனதோடு மௌனம் மேற்கொண்டோமே ஆனால் நாம் நினைத்தது எல்லாம் கிடைக்கும். சரி, மௌன காலத்தில் செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்ப்போமா? நமது மனதின் பதிவுகளுக்குள்ளாக உள்ள நமக்கு தேவையானது தேவையில்லாதது எல்லாம் மௌனத்தில் உட்காரும்போது வெளியில் வரும். இதில் எது நமக்கு தேவையில்லாதது என்பதை தெரிந்து கொண்டு அதையெல்லாம் குறித்து வைத்து கொள்ள சொல்கிறார் குருபிரான். இந்த செயலை திருத்திக் கொள்வேன், இவரது பேரில் விரோதம் இருக்கிறது, அது தேவைதானா தேவையில்லை என கண்டு அவர்களை நினைக்கும் போதெல்லாம் வாழ்த்தி கொண்டே இருந்தால் 2-3 நாட்களுக்குள்ளாகவே அந்த விரோதமே இருக்காது. அம்மாதிரியான எண்ணங்களால் ஏற்பட்டுள்ள பதிவுகள் எத்தனை வைத்திருக்கிறோம், அதையெல்லாம் எடுத்து வழித்து எறிந்துவிட வேண்டும். அப்போது மனம் தூய்மையாக இருக்கும். மறுபடியும் அதே பதிவுகள் எண்ணத்தில் மேலோங்கி வந்தால் மறுபடியும் சங்கல்பங்களை போட்டு சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மனம் வெளுக்க மருந்து உண்டு. வினை தூய்மை வேண்டும் என்று சொல்வார்கள். வினை தூய்மைக்கு முன்னதாக மன தூய்மை வேண்டும். மன தூய்மைக்கு மௌனத்தை விட ஒரு சிறந்த பயிற்சி வேறு எதுவும் இல்லை. எங்கே வேண்டுமானாலும் மழை பெய்யலாம். அந்த மழை எங்கே போய் நிற்கிறது என்று பாருங்களேன்.
பள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய்தான் அந்த மழை நீர் நிற்கிறது. மௌன காலங்களில் நாம் ஜீவகாந்த சக்தியை சேகரிக்கிறோம். செலவு செய்யாமல் மௌனத்தில் அப்படியே ஜீவகாந்த சக்தி சேருகிறது. அந்த சக்தி அழுத்தம் பெறும்போது உடலுக்குள்ளாகவே தேங்கி நிலைத்து நிற்கும். 3-4 நாட்கள் மௌனம் இருக்கும்போது சிலருக்கு பெரிய மாற்றம் வரும். அதாவது ஜீவகாந்த சக்தி அழுத்தம் தருகின்ற உந்துதலினால் எப்போது வாய் திறந்து பேசலாம் என்றிருக்கும். அதற்காக எவ்வளவு நாள் நம்மால் முடியுமோ அவ்வளவு நாள் நாம் மௌனத்தில் இருந்தால் போதும். மன அலைச்சூழல் 14 முதல் 30 வரை இருக்கும்போதுதான் நாம் எல்லா வேலைகளையும் செய்கிறோம். அதிலிருந்து இறங்கி ஆல்ஃபா அலைக்கு, அதாவது அமைதி அலை வர வேண்டுமென்றால் தியானம் வேண்டும். தியானத்தில் இருந்து இன்னும் சுத்தமான இறைநிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சக்தி கலதவம், சிவகலதவம், இந்த 2ல்தான் வர முடியும். சக்தி களத்திற்கு போனாலும் சரி, சிவகலத்திற்கு போனாலும் சரி, எவ்வளவு நேரம் அங்கே நிலைக்க முடிகிறது? எண்ணம் பீரிட்டு கொண்டு ஓடும். காரணம், தவ நேரம் கூடும்போது முன் செய்த செயல்கள் எல்லாம் நினைவுக்கு வரும். அதனால் மௌனத்தில் பழகி பழகிதான் எண்ணங்களை வெற்றி கொள்ள வேண்டும். மௌனத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், முன் செய்த நல்ல செயல்களின் பதிவுகள் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து கொண்டு அவற்றை செயல்படுத்தி விட்டோமே ஆனால் வாழ்க்கையில் மேம்பாடு வரும். அருள்